பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் தியானத்துக்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 11 தியானிக்கலாம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். Joshua 23:11 Therefore take careful heed to yourself that you love the Lord your God. பாருங்கள், தேவ மனிதனாகிய யோசுவா ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாருங்கள். உங்கள் ஆத்மா தேவன் மேல இருக்கிற அன்பை விட்டு விலகும். அவர் கொடுத்த சத்தியத்தை விட்டு விலக வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த பூமியில். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை சற்று திரும்பி பாருங்கள். நம்முடைய ஆத்மாவை கரைபடுத்தும் காரியங்கள் தான் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறது. தேவன் மேல் இருக்கிற அன்பை விட்டு விலகி உலகத்தின் மேல் நம்முடைய அன்பை பதிய வைக்கும் பல அருவருப்புகள் இந்த உலகத்தில் நம்மை கவர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பக்தனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாயிற்றுக் கொள்ளுங்கள். James 1:21 Therefore lay aside all filthiness and overflow of wickedness, and receive with meekness the implanted word, which is able to save your souls. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நம்மை இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து பாதுகாக்கிறதா. இயேசு கிறிஸ்துவும் கூட சோதனையினுடைய கடந்து போகும் பொழுது பிசாசை ஜெயிக்க தேவனுடைய வார்த்தையை மறுபடி உபயோகப்படுத்தினார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டுமா? இன்றைக்கும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை கட்ட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளும் இடத்தில் வருகிறேன் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் அந்த சத்தியம் நம்மை பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்காக அவருடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அந்த சத்தியத்தை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவையும் அவர் ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறபடி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பின்பு மற்ற ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட ஒரு ஆத்ம பாரத்தோடு கிரியை செய்ய தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபு 5 அதிகாரம் 20 தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு நபரிடமாவது அவருடைய ஆத்மாவை பாதுகாக்க இந்த விலையேற பெற்ற சுவிசேஷத்தை, இயேசு சிந்தின இரத்தத்தின் வல்லமையை, அவர் கொடுத்த ஜீவனின் வல்லமையை, அது நிமித்தமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஆத்மா ரட்சிக்கப்படும் இந்த சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரே, தங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க, அந்த ஆத்மா ரட்சிப்படைய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவிய சுராஜா, எங்கள் ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்குரியதாய் மாற்றும். அதே நேரத்தில் எங்கள் மூலமும் ஒரு திரள் கூட்டத்தின் ஆத்துமாக்கள் பாவம், சாபம் என்கிற கொடிய இருளிலிருந்து மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.